Good evening. Good evening. So JEE means mathematics 50 days crash course day number 12 la இருக்கும். So inverse trigonometric function start பண்ண போறோம். ஓகேவா? So ஆல்ரெடி நம்ம பாத்தீங்க அப்படின்னா inverse trigonometric functions ஓட full basics, அதாவது sin x graph எப்படி இருக்கும், sin inverse of x graph எப்படி இருக்கும், cos x graph எப்படி இருக்கும், cos inverse of x graph இருக்கும் எப்படி இருக்கும், அப்புறம் tan x tan inverse of x, cosecant x cosecant inverse of x, secant x secant inverse of x, cot x cot inverse of x. ஸோ இதுக்கான கிராஃப் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ பார்க்கல அப்படின்னா யூடியூப் போயிடுங்க. ஓகேவா? யூடியூப் போயிட்டு நம்ம சேனல் போயிடுங்க. ஸோ போயிட்டீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட்ல, ஓகேவா? ஸோ கிளாஸ் 12 மேத்தமெட்டிக்ஸ்ல இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்ல 10 வீடியோ இருக்கா? ஸோ இந்த 10 வீடியோவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த 10 வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தோட கிராஃபும் எப்படி இருக்கும், எப்படி வந்தது, அப்புறம் அதுக்கான ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய போட்டிருப்போம். டிஎன்எஸ்சிஆர்டியில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம போட்டிருப்போம். ஸோ அந்த 10 வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துருக்கோம். அப்பதான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னது அப்படின்றது ஐடியா அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? Okay, so I'm assuming that everyone have watched all the 10 videos and I'm going to do the problem. So மொத்தம் 2 நாள் day 12 day 13 ரெண்டுமே வந்து இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ என்ன போறோம் அப்படின்னா வந்து முதல்ல வந்து we will recall all the properties, எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ரீகால் பண்றோமோ இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்ல. ஸோ இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நீங்க மனப்பாடம் வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் நீங்க போட்டுடலாம். ப்ராப்பர்ட்டிஸ் மனப்பாடம் அடிக்கிறது தான் உங்களுக்கு இங்க ரைட்டா கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். இப்போ நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் மனப்பாடம் வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு மார்க் உங்களுக்கு கேரண்டி, சாரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேரண்டி. ஓகேவா? ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேரண்டி provided if you buy out the properties. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க வந்து யூடியூப்ல பாக்குறீங்க அப்படின்னா நீங்க ரெக்கார்டட் பாக்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பேட்ச் கோட் பாத்தீங்கன்னா J2MCC7ZBUX இந்த கோட்ல நீங்க என்ரோல் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஜாயின் லைவ் பேட்ச். ஓகேவா? அதே மாதிரி பயாலஜிக்கும் 30 months கிராஷ் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. பயோ 30 போட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஜாயின் திஸ் பேட்ச். இங்க பாத்தீங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேட்சஸ் போங்க. பேட்சஸ் போன பிறகு பிளஸ் காமிக்கும். பிளஸ் காமிச்ச பிறகு என்ட்ரு பேட்ச் கோட்னு வரும். ஸோ மேக்ஸா இருந்தா மேக்ஸா இருந்தா இந்த கோடு, பயாலஜியா இருந்தா அந்த கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிட்டி நீட் ஜெய் டெலிகிராம் சேனலையும் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான டேபிள். டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஃபார் sin x, domain and range for trigonometric function, inverse trigonometric functions. ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டா? sin x ஓட டொமைன் என்னது அப்படின்னா அதாவது sin x ஓட பிரின்சிபல் டொமைன், அதாவது sin x ஓட டொமைன் வந்து ரியல் நம்பர், ரேஞ்ச் வந்து -1 to 1. பட் ஆனா பிரின்சிபல் டொமைன் என்னது அப்படின்னா எந்த டொமைன்ல 1 to 1 இருக்கு. நிறைய டொமைன்ல நிறைய sin x கிராஃப் பார்த்தீங்கன்னா நிறைய டொமைன்ல 1 to 1 இருக்கும். ஸோ அதுல பிரின்சிபல் டொமைன் ஒன்று சொல்லிக்குவாங்க. அதுதான் நீங்க சேனல்ல எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பிரின்சிபல் டொமைன் பேர் வைக்கிறாங்க. ஸோ sin x பாத்தீங்கன்னா பிரின்சிபல் டொமைன் பாத்தீங்கன்னா -π/2 π/2ல இந்த ஃபங்க்ஷன் 1 to 1 இருக்கும். ரேஞ்ச் எப்பவுமே -1 to 1 தான். ஸோ இப்போ 1 to 1 இருக்கும், on to 1 இருக்கும். அப்போ we can define inverse function. கரெக்டா? Inverse exists only if f is a bijection. 1 to 1 on to 1 on to 1 இருந்ததுன்னா we can talk about the inverse function. ஸோ அப்போ we can talk about sin inverse of x. அப்போ sin inverse of x என்ன அப்படின்னா உல்டா ஆயிடும். ஸோ இப்போ டொமைன் பாத்தீங்கன்னா -1 to 1 ஆயிடும். ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -π/2 to +π/2 ஆயிடும். புரியுதா? பாருங்க, முதல்ல we will discuss about sin x graph. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா y is equal to sin x graph. ஸோ இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ there are many domains for which f is 1 to 1. அதுல ஒரு டொமைன் பாத்தீங்கன்னா -π/2 to +π/2, அதாவது இந்த போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். பாருங்க, இது -π/2வா? ஸோ -π/2 to +π/2. ஸோ இந்த கிராஃப், அதாவது இந்த பார்ட் மட்டும் பாத்தீங்கன்னா 1 to 1 இருக்கும். ஏன்னா horizontal line test போட்டீங்க அப்படின்னா it will intersect the curve at only one point if you consider only this portion of the graph. அப்படி இல்லை அப்படின்னா இந்த பார்ட்டும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை இந்த பார்ட்டும் எடுத்துக்கலாம். நீங்க டீடைலா வேணும் அப்படின்னா இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வீடியோ பார்த்துருங்க. ஸோ இப்போ -π/2 to +π/2ல sin x வந்து 1 to 1 இருக்கும் கண்டிப்பா. ஸோ இது பாத்தீங்கன்னா
இது பாத்தீங்கன்னா வந்து மைனஸ் பை பை டூ இந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா நான் பிளஸ் பை பை டூ. ஓகேவா? ஸோ இவன் வந்து பிளஸ் பை பை டூ மைனஸ் பை பை டூ. ஸோ அந்த பார்ட்டை மட்டும் தனியா எடுத்து எழுதுறேன் பாருங்க. இந்த ரீஜன் இருக்குல்ல, இந்த ரீஜனை மட்டும் நான் தனியா எடுத்து எழுதுறேன். அதுதான் இது. அதாவது சைன் எக்ஸ் இந்த இன்டர்வல்ல மைனஸ் பை பை பிளஸ் பை பை டூல கிராஃப் இப்படி இருக்கு. அதாவது இந்த போர்ஷன் இருக்குல்ல, அதை மட்டும் தனியா போட்டிருக்கேன். ஸோ இந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா 1 to 1. ஏன்னா if I draw horizontal line, it intersects the curve at only one point. கரெக்டா? if I draw horizontal line ரொம்ப புனியா போகுது. Okay, if I draw horizontal line, பாத்தீங்கன்னா it intersects the curve at only one point. So அப்போ இந்த ஃபங்க்ஷன் 1 to 1 இருக்கு, as well as R2 ஆவும் இருக்கு when my codomain is -1 to 1. So அப்போ we can define inverse function. அப்போ sin inverse of x கிராஃப் பாத்தீங்க அப்படின்னா இது அப்படியே இதோட மிரர் இமேஜ் ஆயிடும். இதோட மிரர் இமேஜ் தான் இது. ஏன்னா நம்மளுக்கு டொமைனும் ரேஞ்சும் அப்படியே உல்டாவாயிடுச்சு. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆயிடுச்சு, ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸோ -1 to 1 இங்க வந்துடும், பை பை டூ பிளஸ் பை பை டூ இங்க வந்துடும். ஸோ நீங்க கிராஃபை இந்த வியூல பாருங்க. அதாவது நீங்க வந்து இந்த வியூல பாருங்க கிராஃபை. ஸோ இப்போ இதை எக்ஸ் ஆக்சிஸா பாருங்களேன், இதை எக்ஸ் ஆக்சிஸா பாருங்க, இதை ஒய் ஆக்சிஸா பாத்தீங்க அப்படின்னா சைன் பை பை டூ என்னது 1. ஸோ சைன் பை பை டூ 1. ஓகேவா? அதே மாதிரி சைன் மைனஸ் பை பை டூ வந்து -1. So sin 0 0. So connect பண்ணீங்க அப்படின்னா you will get this graph. This is the graph for y is equal to sin inverse of x. ரொம்ப முக்கியமானது அப்படின்னா sin inverse of x ஓட டொமைன் பாத்தீங்கன்னா -1 to 1, ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -π/2 to +π/2. இப்போ இதே மாதிரி cosine ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இதான் cos x கிராஃப். பட் if I consider only இந்த போர்ஷன், கரெக்டா? அதாவது 0 to π. So 0 to π மட்டும் இந்த ரீச் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? 1 to 1 ஆவும் இருக்கும். ஸோ அதாவது 0 to π. 0 to πல மட்டும்தானா? கிடையாது. π to 2π, 2π to 3π, -π to 0 எல்லாத்துலயுமே 1 to 1 தான். பட் பிரின்சிபல் டொமைன் நம்ம சொல்லிப்போம் அந்த 0 to πன்றத. ஸோ 0 to πல மட்டும் கிராஃப் எடுத்து போட்டிருக்கேன். இதே கிராஃப் தான் இந்த பார்ட்டை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். அதாவது y is equal to cos x in 0 to π. இப்போ இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா cos x பாத்தீங்கன்னா இந்த டொமைன்லயும் இந்த கோடொமைன்லயும் 1 to 1 ஆவும் on to ஆவும் இருக்கும். So we can define inverse function. அப்ப inverse function பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, இப்ப அப்படியே உல்டாவா பாருங்களேன். இது x ஆக்சிஸா பாருங்க, y ஆக்சிஸா பாருங்க. So cos π வந்து -1. So cos π -1, cos 0 1. So graph எப்படி இருக்கும்? cos π/2 0. So graph எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். This is the graph for y is equal to cos inverse of x. இந்த கிராஃப்லாம் எப்படி வந்ததுன்றத நம்ம ரொம்ப டீடைலா வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்க வீடியோ பாத்துருங்க. ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் கோர்ஸ் மாதிரி தான் இது. ஸோ cos inverse of x ஓட டொமைனும் sin inverse of x ஓட டொமைனும் சேம் தான். இங்க ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -π/2 to +π/2. இங்க ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 0 to π. ஓகே. இப்போ tan inverse of x பாருங்களேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா tan inverse of x. முதல்ல tan x பாப்போமே. ஸோ tan x என்னது? sin x by cos x. ஸோ அப்போ எப்பப்பெல்லாம் cos x 0வா போதோ அப்பப்பெல்லாம் tan x நாட் டிஃபைன்டு. ஏன்னா டினாமினேட்டர் 0வா போச்சுன்னா ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. அப்போ எப்பப்பெல்லாம் cos x 0வா போவோம், எப்பப்பெல்லாம் 0வா போவோம் அப்படின்னா x 2n + 1π/2ல 0வா போவோம். கரெக்டா? ஆட் மல்டிபிள் ஆஃப் π/2ல 0வா போயிடும். திஸ் n belongs to integer. அப்பனா பாருங்களேன், π/2, 3π/2, -π/2, -3π/2 அங்கெல்லாம் ஃபங்க்ஷன் என்ன ஆயிடும்? இன்ஃபினிட்டி ஆகும். கரெக்டா? sin of something by 0 வந்துடும். This infinity. ஸோ அப்போ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெர்டிகல் அசிம்ப்டோட் இருக்கும். என்ன இருக்கும்? வெர்டிகல் அசிம்ப்டோட் இருக்கும். மற்றபடி உள்ள பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே டிஃபைன்டு. எப்பப்பெல்லாம் 0வா போதோ அப்பப்பெல்லாம் நாட் டிஃபைன்டு. ஸோ அப்போ π/2, 3π/2, அதே மாதிரி 5π/2, 7π/2, ஆட் மல்டிபிள் ஆஃப் π/2 எல்லாமே நாட் டிஃபைன்டு. அதே மாதிரி நெகட்டிவ்லயுமே ஆட் மல்டிபிள் ஆஃப் π/2 நாட் டிஃபைன்டு. அதே தான் இப்போ இங்க பாத்தீங்கன்னா if I consider only this portion or this portion, இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா 1 to 1 இருக்கும், as well as on to ஆவும் இருக்கும். ஓகேவா? அதாவது பாருங்க, டொமைன் வந்து நம்மளுக்கு கோடொமைன் வந்து ரியல் நம்பர் தான். ஏன்னா இட் டேக்ஸ் ஆல் ரியல் நம்பர். பட் ஆனா நீங்க அங்க பாத்தீங்கன்னா sin x-க்கும் cos x-க்கும் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -1 to 1. பட் ஆனா tan x ஓட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ரியல் நம்பர். இட் வில் டேக் ஆல் ரியல் நம்பர். கரெக்டா? ஓகே, சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்றத. இப்ப நான் சொன்ன டைம் ஆகும். ஸோ எல்லாத்தையுமே நீங்க வீடியோல பாத்துருங்க. ஸோ அதே மாதிரி இந்த டொமைன்ல -π/2 +π/2ல ரேஞ்ச் ஆர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே என்ன ஆயிடும்? 1 to 1 போவோம், on to ஆவும் போவோம். ஸோ அப்போ -π/2 to +π/2 இந்த போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இட் டேக்ஸ் ஆல் ரியல் நம்பர். y axisல பாருங்க, இட் டேக்ஸ் ஆல் ரியல் நம்பர்ஸ். ஸோ அப்போ இந்த அதாவது ஐ எம் நாட் இன்க்ளூடிங் π/2 and -π/2 ஓப்பன் பிராக்கெட் போட்டிருக்கேன்.
ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல இந்த இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா 1 to 1 இருக்கும். as well as ரேஞ்ச் வந்து ரியல் நம்பரா இருக்கும்போது கோடொமைன் ரியல் நம்பரா இருக்கும்போது ஆன் டு ஆவும் இருக்கும். ஸோ we can define இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதோட மிரர் இமேஜ் போட்டிங்க அப்படின்னா this is the graph for y is equal tan inverse of x. அப்ப இதோட டொமைன் இங்க ரேஞ்ச் ஆயிடும், இதோட கோடொமைன் இங்க இதோட ரேஞ்ச் இங்க டொமைன் ஆயிடும். கரெக்டா? இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்ல அப்ப tan inverse of x ஓட டொமைன் பாத்தீங்கன்னா ரியல் நம்பர், ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -π/2 to +π/2. கரெக்டா? அதான் இங்க போட்டிருக்கோம். இது அப்படியே உல்டாவாயிடும்பா எல்லாமே. இது அப்படியே எல்லாமே உல்டாவாயிடும் tan inverse of xல. ஸோ அப்போ இது இப்போ அதே மாதிரி கொசிகண்ட் இன்வெர்ஸ், சீகண்ட் இன்வெர்ஸ், காட் இன்வெர்ஸ் இது மூணு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இது மூணு நீங்களே போட்டுடலாம். இப்போ முதல்ல கொசிகண்ட் எக்ஸ் கிராஃப் வரைவோம், அதன் பிறகு we will draw கொசிகண்ட் இன்வெர்ஸ். இப்போ கொசிகண்ட் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா கொசிகண்ட் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1/sin x எழுதிக்கலாம். கரெக்டா? 1/sin x. அப்ப எப்பப்பெல்லாம் sin x 0வா போதோ அப்பப்பெல்லாம் கொசிகண்ட் எக்ஸ் நாட் டிஃபைன்டு. இப்போ sin x எப்போ 0வா போவோம்? எப்பப்பெல்லாம் x 0வா போவோம்? when x is equal to nπ. nπல 0வா போவோம். this n belongs to integer. அப்போ 1π, 2π, 3π, 4π எல்லாமே என்ன ஆயிடும்? பாருங்க π, 2π, 3π, 4π. அதே மாதிரி நெகட்டிவ்லயும் -π, ஏன்னா இன்டிஜர் தானே, n belongs to integer தானே, n-க்கு -1, -2 கொடுக்கலாம். ஸோ அப்போ -π, -2, -3π எல்லாத்துலயுமே என்ன ஆயிடும்? ஃபங்க்ஷன் வெர்டிகல் அசிம்ப்டோட் கிடைக்கும். எல்லாத்துலயுமே ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. மற்ற எல்லா இடத்துலயுமே டிஃபைன்டு. கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்க, ரொம்ப முக்கியம். கொசிகண்ட் இன்வெர்ஸுக்கும் சீகண்ட் இன்வெர்ஸுக்கும் -1, அதாவது 1ல இருந்து -1க்குள்ள ரேஞ்ச் இருக்கவே இருக்காது அந்த நம்பர்லாம். ஏன் அப்படின்றத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் வீடியோல. ஓகேவா? வீடியோ பாத்துக்கோங்க. ஓகே, நான் சொன்னா அப்படின்னா டைம் ஆகும் ரொம்ப. அந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் நான் எல்லாமே நானு. ஸோ அப்போ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா கொசிகண்ட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அதாவது -π/2 +π/2. ஸோ அதேதான் இங்கேயும் பாருங்க -π/2 to +π/2. அதாவது இந்த பார்ட் அதே மாதிரி இந்த பார்ட், அதாவது மேல இருக்க இந்த பார்ட் அப்புறம் இந்த பார்ட் 0 கிடையாது. ஏன்னா 0 ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்ட்ல, 0ல வெர்டிகல் அசிம்ப்டோட் இருக்கு. எக்ஸ் nπயா போச்சுன்னா அப்பப்பெல்லாம் நாட் டிஃபைன்டு. n இன்டிஜர் தானே, அப்ப n-க்கு நீங்க 0 கொடுத்தீங்கன்னா x is equal to 0லயும் வெர்டிகல் அசிம்ப்டோட் இருக்கு. இப்போ -π/2 +π/2 except 0. ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 1 to infinity, -1 to -infinity. இந்த இடம் மட்டும் வராது நம்மளுக்கு, இந்த இடம் மட்டும் வராது. ஓகேவா? நீங்க ஏன்றதை வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயிலா போட்டிருக்கோம். ஸோ எந்த வீடியோ அப்படின்னா வந்து பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் the இன்வெர்ஸ் கொசீகண்ட் ஃபங்க்ஷன் இருக்கா பாருங்க, 2 hours வீடியோ. இன்வெர்ஸ் கொசீகண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -infinity to -1 யூனியன் 1 to infinity போட்டிருப்பேன். ஸோ -1 1 எடுக்கும், பட் இன் பிட்வீன் எடுக்காது. அது ஏன்றதை நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா ஏன் அப்படின்றத நம்ம டீட்டெயிலா சொல்லியிருப்போம் நம்ம. பாருங்க, ஏன் அப்படின்னா இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருப்போம் நம்ம. ஓகேவா? ஓகே, இது நீ வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிடும். ஸோ அதேதான். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரீசன் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 1 to 1 ஆகும் போகும், ஆன் 2 ஆகும் போயிடும். ஸோ இப்போ கொஸ்டின் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் கிராஃப் பார்த்தீங்கன்னா இதோட டொமைன் அங்கே ரேஞ்சா போயிடும், அதோட ரேஞ்சுக்கு டொமைனா போயிடும். ஸோ அப்போ தேர்ஃபோர் எல்லாமே இந்த டேபிள் உங்களுக்கு கிடைச்சிடும். ரொம்ப ரொம்ப முக்கியமான டேபிள் பா இது. நீங்க மனப்பாடம் அடிச்சே ஆகணும். ஓகேவா? புரிஞ்சும் நீங்க போடலாம், இல்லைன்னா மனப்பாடம் அடிச்சிருங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா இது 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் டொமைன் பாத்தீங்கன்னா -1 to 1, காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் டொமைன் பாத்தீங்கன்னா -1 to 1, tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் டொமைன் பாத்தீங்கன்னா ரியல் நம்பர். இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -π/2 +π/2. இதோட ரேஞ்ச் 0 to π. இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -π/2 +π/2. ஓகேவா? ஓகே, இப்போ பார்க்கலாமா? அப்படின்னா நீங்க வந்து எந்த வீடியோ பார்க்கல, 6 மாசம் முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கல நீங்க அப்போ. ஓகே, இப்போதைக்கு உங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாமா? உங்க டைம் கம்மியா இருக்கு 12th ஸ்டாண்டர்ட்னால. ஸோ இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போதைக்கு உங்களுக்கு டீட்டெயிலா ஏன் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா வீடியோ பார்த்துக்கோங்க. இல்லை சார் இப்போதைக்கு எனக்கு இதே போதும் அப்படின்னா இதே போதும் இப்போதைக்கு. ஓகே, ஸோ இவ்வளோதாங்கம்மா. இது வந்து கிராஃப். எல்லாமே நம்ம கிராஃப் எப்படி வந்துருந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இதை மட்டும் நீங்க ஓகே, ஸோ இதுதான் வந்து டொமைன் ஃபார் டொமைன் ரேஞ்சு. ரொம்ப முக்கியமான டேபிள் இதுதான். அதே மாதிரி காட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 0 to π, 0 to காட் எக்ஸ் 0 to πல வந்து 1 to 1 இருக்கும் காட் எக்ஸ். ஸோ காட் எக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ். ஸோ சைன் எக்ஸ் எப்போ 0வா போதும் அப்பப்பெல்லாம் காட் எக்ஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ இப்போ சைன் எக்ஸ் எப்போ 0வா போகும்னா nπல 0வா போகும். ஸோ இப்போ π, 2π, 3π, -π, -2π, -3π நாட் டிஃபைன்டு. ஸோ இந்த ரீஜன்ல வந்து 1 to 1 ஆன் 2 ஆகும் இருக்கும். ஸோ we can define இன்வெர்ஸ் மேம்.
ஓகேவா? ஸோ மறக்காம இது ரெண்டுத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கணும், எழுதி வச்சுக்கணும் நீங்க. ஓகே. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. தேர் ஆர் 11 ப்ராப்பர்ட்டிஸ். இதை நீங்க மனப்பாடம் வச்சிட்டீங்கன்னா போதும். யூ கேன் டூ எனி ப்ராப்ளம் இன் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ முதல் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா sin இன்வெர்ஸ் ஆஃப் sin x வந்து x. sin இன்வெர்ஸ் ஆஃப் sin தீட்டா வந்து தீட்டா. இஃப் தீட்டா பிலாங்ஸ் டு -π/2 +π/2. நல்லா பாருங்களேன். உள்ள உள்ள sin தீட்டா இருக்கு. ஓகேவா? இப்போ sin தீட்டா வந்து எப்போ 1 to 1 இருக்கும்? -π/2 +π/2 பிரின்சிபல் டொமைன்ல. எந்த பிரின்சிபல் அதாவது நிறைய டொமைன்ல 1 to 1 இருக்கும். பட் பிரின்சிபல் டொமைன் யாரு? -π/2 +π/2. ஸோ அப்போ உள்ள -π/2 +π/2 இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கேன்சல் sin இன்வெர்ஸையும் சைனையும். ஏன் கேன்சல் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். sin inverse of sin theta is same as theta if theta belongs to -π/2 to +π/2. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி cos inverse of cos theta theta if theta belongs to 0 to π. எல்லாம் பாருங்களேன். அதாவது நான் எந்த தீட்டா போட்டிருக்கேன் அப்படின்னா இல்ல 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 புரியல. அப்போ இருங்க, நான் எல்லாமே பாருங்களேன். எந்த தீட்டா போட்டிருக்கேன் அப்படின்னா எப்பப்பெல்லாம் 1 to 1 போகுமோ, அதாவது 1 to 1 போற இடத்துல sin இன்வெர்ஸ் ஆஃப் sin x எக்ஸா போயிடுது 1 to 1 போகும்போது. ஓகேவா? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே கரெக்டா சொல்லல வரைக்கும். sin இன்வெர்ஸ் ஆஃப் sin x x if this theta belongs to this principal domain. ஏன் அதே மாதிரி tan இன்வெர்ஸ் ஆஃப் tan x x if tan x வந்து எதுல வந்து 1 to 1 இருக்கும், இதுல 1 to 1 இருக்கும். எல்லாமே பாருங்களேன். cos x எப்போ 1 to 1 இருக்கும், இந்த ரீஜன்ல. அதானப்பா பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே டொமைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. கரெக்டா? -π/2 +π/2 0 to π -π/2 to +π/2 -π/2 +π/2 excluding 0. இது அப்படியே போட்டிருக்கேன். இது அப்படியே இங்க இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டில. கரெக்டா? பாருங்க -π/2 excluding 0. ஏன் அப்படின்னா நல்லா பாருங்க. sin தீட்டா வந்து 1 to 1 இருக்கும். எதுல? இந்த டொமைன்ல. அப்ப 1 to 1 இருக்கு. அப்ப பைஜெக்ஷனா இருக்கு. அப்ப இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். கரெக்டா? ஆமா தானே? ஆல்ரெடி -1 to 1ல ஆன் டு வந்துரும். இந்த டொமைன்ல 1 to 1 இருக்கு. ஸோ அப்போ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் இன்வெர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். மேட்ரிக்ஸ்ல படிச்சிருக்கோம்ல. எப்ப வந்து இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்? வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் இன்வெர்ஸ் பா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லயும் சொல்லியிருக்கேன் நானு. வல்லமை சொல்லிட்டாங்க பாருங்க. ஸோ A ஸ்டார் A இன்வெர்ஸ் வந்து ஈயா போகணும். கரெக்டா? இதானப்பா டெஃபினேஷன் ஆஃப் இன்வெர்ஸ். இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட். இதே நீங்க மேட்ரிக்ஸா பாத்தீங்க அப்படின்னா A இன்டு AA இன்வெர்ஸ் வந்து ஐயா போகணும். கரெக்டா? இதானப்பா மேட்ரிக்ஸா பாத்தீங்கன்னா A இன்டு A இன்வெர்ஸ் ஐயா போயிடுச்சு அப்படின்னா இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுன்னா யூ யூஸ் திஸ் டெஃபினேஷன். இதானப்பா டெஃபினேஷன் ஆஃப் இன்வெர்ஸ். A இன்டு A இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு I ஆர் A இன்வெர்ஸ் இன்டு A இஸ் ஈக்குவல் டு I. இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அங்க எப்ப இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், டிட்டர்மினன்ட் நான் ஜீரோவா இருக்கணும். அதெல்லாம் கண்டிஷன்ஸ் அதெல்லாம். ஓகே. ஸோ இப்போ டெஃபினேஷன் ஆஃப் இன்வெர்ஸ் பாத்தீங்கன்னா A ஸ்டார் A இன்வெர்ஸ் வந்து ஐடென்டிட்டியா போகும். ஈன்னு போட்டுருங்க, விச் இஸ் ஐடென்டிட்டி. நீங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் சாப்டர் வந்து 9th சாப்டர் 10th சாப்டராப்பா இதெல்லாம் வருமே உங்களுக்கு. குரூப்ஸ், க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, 12th அதெல்லாம் ரொம்ப ஈஸியான சாப்டர். அதெல்லாம் எடுக்கிறேன் நான் உங்களுக்கு எடுத்துறேன் அதெல்லாம் கண்டிப்பா உங்க எக்ஸாம் முடியறதுக்குள்ள. அதாவது குரூப்னு சொல்லுவோம் நம்ம. ஒரு பைனரி ஆபரேஷன் ஒன்று இருக்கும். அந்த பைனரி ஆபரேஷன் வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து க்ளோஷரா, அசோசியேட்டிவா, இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆதா, ஐடி வந்து ஐடி எலிமெண்ட் இருக்கா, அதெல்லாம் பார்ப்போம். அது நார்மலி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம குரூப்னு சொல்லுவோம். பட் இந்த புக்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்கல. அந்த புக்கை அது அவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்கல. பட் பழைய டிஎன்எஸ்சிஆர்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் சாப்டர் ரொம்ப ரொம்ப சூப்பரா கொடுத்துருப்பாங்க. பட் இந்த புக்ல பாத்தீங்கன்னா அந்த சாப்டர் என்ன சொதப்பிட்டாங்க. அது கொஞ்சம் இன்னும் நிறைய கொடுத்துருக்கலாம். பட் அவங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஒரு பைனரி ஆபரேஷன் இருக்கும். அந்த பைனரி ஆபரேஷன் வந்து க்ளோஷர், அசோசியேட்டிவ், இன்வெர்ஸ், ஐடி எக்ஸிஸ்ட் ஆதான்னு பாருங்கப்பா அப்படின்னு கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா டெஃபினேஷன் என்ன இருக்கும் இன்வெர்ஸுக்கு? A ஸ்டார் A இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி அப்படின்னு இருக்கும். கரெக்டா? இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ நம்மளுக்கு இங்க ஏன்றது யாரு? எலமெண்ட். இங்க நம்மளுக்கு எலமெண்ட் யாரு? ஃபங்க்ஷன். அப்பனா ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து பைனரி ஆபரேஷன் பாத்தீங்கன்னா காம்போசிஷன் தான் பைனரி ஆபரேஷன். அது ஃபங்க்ஷன்ஸ்ல பைனரி ஆபரேஷன் பாத்தீங்கன்னா காம்போசிஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ F காம்போசிட் F இன்வெர்ஸ் என்னவா போயிடும் அப்படின்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனா போயிடும்.
ஓகேவா? அப்ப வாட் இஸ் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்? f of x equal to x தான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். சோ அப்ப எப்பயுமே f காம்போசிட் f இன்வெர்ஸ் என்ன ஆயிடும் அப்படின்னா x ஆ போயிடும். கரெக்ட்டா? ஐடி ஃபங்க்ஷன். அதேதான் இங்கேயும். பாருங்க f காம்போசிட் f இன்வெர்ஸ் is same as f இன்வெர்ஸ் காம்போசிட் f. f காம்போசிட் f இன்வெர்ஸ் என்னது f of f இன்வெர்ஸ் of x. கரெக்ட்டா? f of f inverse of x is same as f inverse of f of x is equal to x ன்னு போடுவோம். ஸோ அதனால ப்ராப்பர்ட்டி வந்திருக்கும். ஸோ a inverse into a star a inverse ஐடென்டிட்டி. ஸோ அப்போ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுனால யூ கேன் யூஸ் திஸ் டெஃபனிஷன். இங்க எலமெண்ட் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ், பைனரி ஆபரேஷன் பாத்தீங்கன்னா காம்போசிஷன்ஸ். ஓகேவா? ஸோ காம்போசிஷன்ஸ் பைனரி ஆபரேஷன். நீங்க 12th நீங்க கரெக்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது. ஓகே. இல்ல அப்படின்னா பிரச்சனை கிடையாது. எப்படின்னா வந்து அந்த சாப்டர் வந்து நான் கவர் பண்ண ட்ரை பண்றேன். எல்லாருக்கும் தெரியலப்பா அந்த சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர் அது. இந்த ட்ரூத் டேபிள்லாம் போட தெரியுமா? ட்ரூத் டேபிள், டாட்டாலஜி, கான்ட்ராடிக்ஷனு, நெகேஷன், நிறைய நிறைய வருமே அதெல்லாம். ட்ரூத் டேபிள்லாம் போட தெரியும், நல்லா இருக்கும். ஓகே. ஸோ அப்போ அதனால தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஒர்க் அவுட் ஆகும். அதே தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா -1 to 1ல 1 to 1 போயிடும். ஸோ அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் வந்து எக்ஸ் தான். ஸோ therefore we can அதாவது f காம்போசிட் f இன்வர்ஸ் ஐடி ஃபங்க்ஷனா போயிடும். ஸோ ஐடி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இங்க தீட்டா, இங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ். அவ்வளவுதான். ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே சேம் தான். இங்க உள்ள பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா, காஸ் தீட்டா, tan தீட்டா, கொசிகன் தீட்டா அதெல்லாம் இருக்கு. இங்க உள்ள பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு, வெளியே சைன் இருக்கு. அப்ப சைன் இன்வர்ஸ் ஆஃப் எப்பப்பெல்லாம் எந்த டொமைன்ல டிஃபைன்டோ அந்த டொமைன்ல 1 to 1 போகும். ஸோ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிடும். அப்ப a ஸ்டார் a இன்வர்ஸ் வந்து ஐடியா போயிடும். a வந்து சைனா பாருங்க. காம்போசிஷன் இந்த ஸ்டார் வந்து பைனரி ஆபரேஷன், அதுக்கு காம்போசிஷனா போகும். காம்போசிஷன் இஸ் பைனரி ஆபரேஷன். ஓகேவா? காம்போசிஷன். ஸோ ப்ராப்பர்ட்டி 1, ப்ராப்பர்ட்டி 2. ஸோ இப்போ உள்ள சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பாருங்க, வெளியே சைன் இருந்துச்சு அப்படின்னா எப்பப்பெல்லாம் x பிலாங்ஸ் டு -1 to 1 இருக்கும். அதாவது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டொமைன், tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டொமைன், சீகன் இன்வர்ஸ் ஆஃப் டொமைன் இதெல்லாம். ஓகே. நெக்ஸ்ட் ஓகே. ஸோ ப்ராப்பர்ட்டி 3 பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/6 கொசிகண்ட் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/6 சீகண்ட் எக்ஸ், tan இன்வர்ஸ் ஆஃப் 1/6 வந்து காட் எக்ஸ் if x is greater than 0, -π plus cot inverse of x if x is less than 0. ஓகேவா? அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன் அண்ட் இட் இஸ் பாருங்க, சைன் இன்வர்ஸ், tan இன்வர்ஸ், கொசிகண்ட் இன்வர்ஸ் இது மூணுமே ஆட் ஃபங்க்ஷன். இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நெய்தர் ஈவன் நார் ஆட். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாத்தீங்கன்னா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ் இது பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் பாத்தீங்கன்னா பை மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். காட் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் பாத்தீங்கன்னா பை மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் whenever x belongs to this region. அதான் சொல்றேன் நான். ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மனப்பாடம் வச்சிருக்கேன் நீங்க, அவ்வளவுதான், வேற வழி இல்ல. அதே மாதிரி கோஃபங்க்ஷன் இன்வர்ஸ் ஐடென்டிட்டிஸ். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து π/2 if x belongs to -1 to 1. tan inverse of x plus cot inverse of x வந்து π/2 if x belongs to real number. cosecant inverse of x plus secant inverse of x is always equal to π/2. அதாவது பாருங்க, ரெண்டோட டொமைன் பாத்தீங்கன்னா -1 to 1, ரெண்டோட டொமைன் பாத்தீங்கன்னா ரியல் நம்பர், ரெண்டோட டொமைன் பாத்தீங்கன்னா r -1, ஆகும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் sin inverse of x plus sin inverse of y இதெல்லாம் படிச்சுக்கோங்கப்பா. ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமானது இதுதான். இப்போ tan inverse of x plus tan inverse of y is equal to tan inverse of x plus y divided by 1 minus xy. So tan inverse of x minus tan inverse of y is equal to tan inverse of x minus y divided by 1 plus xy. ஓகேவா? tan inverse of x minus y divided by 1 plus xy. ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி மாதிரி ரெண்டும். அதே மாதிரி 2 times tan inverse of x, அதாவது 2 tan inverse of x நீங்க sin inverse of x மாத்தணும், tan inverse மாத்தணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. 2 tan inverse of x cos inverse மாத்தணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. 2 tan inverse of x sin inverse மாத்தணும் அப்படின்னா you use this formula. ஓகேவா? சோ அதே மாதிரி sin inverse of x tan inverse of x மாத்தணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னு அந்த வீடியோஸ்ல. ஏன்னா sin inverse of x அப்ப x by 1 போட்டுக்கலாமா? சோ அப்ப இது பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ்.
அப்ப ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். tan பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜசென்ட். அப்ப ஆப்போசிட் வந்துடும். அட்ஜசென்ட் என்ன ஆயிடும்? பித்தாகரஸ் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுங்க. பித்தாகரஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா it turns out to be adjacent side is root of 1 minus x square போகும் adjacent side. அதே மாதிரி cos inverse of x is same as sin inverse of root of 1 minus x square. பாருங்க cos inverse of x அப்ப x by 1 போட்டுக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா adjacent side வந்து x, hypotenuse வந்து x, hypotenuse பாத்தீங்கன்னா 1. இப்போ cos inverse sin inverse மாத்த போறேன். அப்ப எப்படி மாத்த போறேன்? sin inverse ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் பை hypotenuse போட்டேன் அப்படின்னா I can change cos inverse to sin inverse. பட் adjacent தெரியும், hypotenuse தெரியும், பட் I don't know opposite side. கண்டுபிடிங்க பித்தாகரஸ் அப்ளை பண்ணி. ஸோ இது வந்து adjacent சைடு, இது hypotenuse, இது ஆப்போசிட் சைடு. ஸோ நம்மளுக்கு ஆப்போசிட் தெரியாது, நம்மளுக்கு எக்ஸ்னு வச்சுப்போம். adjacent பாத்தீங்கன்னா ஓகே இது நமக்கு தெரியாதா? ஓகே இது நம்ம வந்து தெரியாது நம்மளுக்கு ஆப்போசிட். adjacent பாத்தீங்கன்னா எக்ஸ், hypotenuse பாத்தீங்கன்னா 1. பித்தாகரஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் பிளஸ் adjacent சைடு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு hypotenuse சைடு ஸ்கொயர். அப்ப ஆப்போசிட் ஸ்கொயர் என்ன ஆயிடும் அப்படின்னா 1 minus x ஸ்கொயர் ஆயிடும். அப்ப ஆப்போசிட் என்ன ஆயிடும் அப்படின்னா ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர் ஆயிடும். ஓகே பாருங்க ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் பிளஸ் adjacent சைடு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு hypotenuse சைடு ஸ்கொயர். ஆப்போசிட் நமக்கு தெரியாது, adjacent பாத்தீங்கன்னா x, hypotenuse பாத்தீங்கன்னா 1. அப்ப ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர் ஆயிடும். அப்ப this is same as sin inverse of root of 1 minus x square divided by hypotenuse வந்து 1. So therefore cos inverse of x by 1 is same as sin inverse of root of 1 minus x square. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்? You can also use the formula sin inverse of x. நீங்க tan inverse of x மாதிரி மாத்தணும். நீங்க sin inverse of x அப்போ x by 1 போட்டுக்கோங்க. அப்ப ஆப்போசிட் வந்து x, hypotenuse வந்து 1. அப்ப tan மாத்த போறீங்க. அப்ப ஆப்போசிட் பை adjacent மாத்தணும். adjacent கண்டுபிடிக்க பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி you get this formula. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி 10 பாத்துக்கோங்க. So remark பாத்தீங்கன்னா sin inverse of cos x will be pi by 2 minus x if x belongs to 0 to pi, pi by 2 minus y if x does not belong to 0 to 2 pi, and cos x is equal to cos y when pi belongs to 0 to pi. So எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்மே நீங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப மனப்பாடம் வச்சுக்கணும். ப்ராப்பர்ட்டி 1 2 ரொம்ப ஈஸி, ப்ராப்பர்ட்டி 4 ரொம்ப ஈஸி. ஓகேவா? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க sin inverse, tan inverse, cosecant inverse அது மூணு ஆட் ஃபங்க்ஷனா போகும். இது மூணு பாத்தீங்கன்னா neither even nor odd என்ன வரைக்கும் போகும் அப்படின்னா pi minus pi minus pi minus. ஓகேவா? ஓகே மறக்காம இந்த இதெல்லாம் பாத்துக்கோங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம். ஓகே அதே மாதிரி சைனும் காசும் sin inverse of x plus cos inverse of x வந்து pi by 2, tan inverse of x plus cot inverse of x வந்து pi by 2. அது பாத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். tan inverse of x plus tan inverse of y is equal to tan inverse of x plus y divided by 1 minus xy. Tan inverse of x minus tan inverse of y is equal to tan inverse of x minus y divided by 1 plus xy, provided if xy is less than 1, provided if xy is greater than minus 1. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நீங்க என்ன மனப்பாடம் வச்சுக்கணும் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டேபிள் மனப்பாடம் அடிச்சிருங்க. ரெண்டு டேபிள்லையும் இது இல்லாமல் பரவாயில்ல, இதை நீங்க மனப்பாடம் வச்சிடணும். பிகாஸ் we are studying inverse trigonometry function. அதன் பிறகு ப்ராப்பர்ட்டி 1 ப்ராப்பர்ட்டி 2 ரெண்டு மனப்பாடம் வச்சிருங்க. ப்ராப்பர்ட்டி 3 வந்து ரொம்ப அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ப்ராப்பர்ட்டி 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர்ட்டி 5 ரொம்ப ஈஸி. ப்ராப்பர்ட்டி 6ல இது ரெண்டும் நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. இது கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ப்ராப்பர்ட்டி 7 இம்பார்ட்டன்ட். 2 times tan inverse of x tan inverse மாத்தணும், இல்ல cos inverse மாத்தணும், இல்ல sin inverse மாத்தணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபார்முலா இது. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். நீங்க போட்டே கண்டுபிடிச்சிடலாம். மனப்பாடம் அடிக்கணும் கிடையாது, மனப்பாடம் அடிக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? நீங்க போட்டே கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, டைம் இருந்தா படிச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டி 8லாம். ஸோ ப்ராப்பர்ட்டி 10 டைம் இருந்தா படிச்சுக்கோங்க. ஓகேவா? தட்ஸ் இட். வி வில் மூவ் ஆன் டு ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஒரு மேக்ஸிமம் 7 ப்ராப்ளம் போட்டு ட்ரை பண்ணுவோம். ஸோ டுமாரோ வில் கண்டினியூ இன்வெர்ஸ் trigonometric functions once again. ஓகேவா? இதுக்கு நோட் எதனா இருக்காப்பா? இதுக்கு நம்ம எதுவும் சொல்லியே தரல. நம்ம எப்படி மனப்பாடம் அடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம், அதான் நம்ம. ஓகே ஓகே ப்ராப்ளம் 1 பாருங்க. if alpha is equal to cos inverse of 3 by 5, beta is equal to tan inverse of 1 by 3, then alpha minus beta is equal to. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இந்த மாதிரி கேட்பாங்கப்பா, கண்டிப்பா கேட்பாங்க நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம். சொல்யூஷன்ஸ் பாருங்க. ஆல்பா வந்து cos inverse of 3 by 5, பீட்டா வந்து tan inverse of, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we need to find alpha minus beta. So cos inverse of 3 by 5 minus tan inverse of 1 by 3. நீங்க நிறைய விதமா போடலாம். ஸோ நம்மளுக்கு tan inverse of x minus tan inverse of y ஃபார்முலா தெரியும், கரெக்டா?
அப்ப நான் காஸ் இன்வர்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் tan இன்வர்ஸா மாத்திட்டேன் அப்படின்னா ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் எனக்கு. கரெக்டா? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 இன் டேர்ம்ஸ் ஆஃப் tan இன்வர்ஸா மாத்திட்டேன் அப்படின்னா ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேவா? இது எப்படி மாத்தலாம்? ரொம்ப ஈஸியா மாத்திடலாம். எப்படி மாத்தலாம் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் tan என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். கரெக்டா? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இவன் அப்படியே இருக்கட்டும். இவன் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? இப்போ காச tan மாத்த போறோம். இப்போ பாத்தீங்கன்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். கரெக்டா? அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். சோ அப்போ அதானப்பா காஸ் தீட்டா என்னது? அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ் தானே. அட்ஜசன்ட் வந்து 3, ஹைபாட்டன்யூஸ் வந்து 5. ஆப்போசிட் எனக்கு தெரியாது. கரெக்டா? கண்டுபிடிச்சு பித்தாகரஸ் தேற்றம் அப்படியே கண்டுபிடிச்சிடலாமா? பித்தாகரஸ் தேற்றம் அப்படியே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா x ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். கரெக்டா? adjacent side square plus hypotenuse side square is equal to adjacent side square plus hypotenuse side square is equal to வளரனே இருங்க. adjacent side square plus opposite side square is equal to hypotenuse side square. கரெக்டா? அப்ப 3 square plus x square is equal to 5 square. அப்ப x square என்ன ஆயிடும் அப்படின்னா 5 square minus 3 square 25 minus 16 9 போயிடும். அப்ப x வந்து plus 4 போயிடும். minus 4 வேணாம் because x distance. So, this can be converted to tan inverse of opposite என்னது? opposite வந்து 4 போயிடுச்சு. adjacent என்னது? 3 ஆயிடும். So, tan inverse of 4/3 minus tan inverse of 1/3. ஓகேவா? இப்போ tan inverse of x minus tan inverse of y என்னது? tan inverse of x minus y divided by 1 plus x into y. கரெக்டா? provided if xy is greater than -1. So, multiply பண்ணீங்க அப்படின்னா 4/9 வரும் which is greater than -1. So, this is equal to tan inverse of x minus y. So, 4/3 minus 1/3 divided by 1 plus 4/3 into 1/3. So, இது என்ன ஆயிடும்? tan inverse of 4/3 minus 1/3 1 ஆயிடும். கரெக்டா? 3/3 ஆயிடும். 3/3 1 போயிடும். divided by இங்க பாத்தீங்கன்னா 1 plus 4/9 இருக்கும். 1 plus 4/9 இருக்கும். So, this is same as tan inverse of 9 plus 4 13. So, 13/9 னா 9/13 ஆயிடும். கரெக்டா? 9/13 ஆயிடும். ஸோ அப்போ இதுதான் வந்து ஆன்சர். tan இன்வர்ஸ் ஆஃப் 9 டிவைடட் பை 13. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த ஆப்ஷனே இல்லை. கரெக்டா? tan இன்வர்ஸ் ஆஃப் இல்லை. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா tan இன்வர்ஸை சைனா மாத்தி பார்ப்போம். இல்ல காசா அதாவது tan இன்வர்ஸை காஸ் இன்வர்ஸா மாத்தி பார்ப்போம். இல்ல சைன் இன்வர்ஸா மாத்தி பார்ப்போம். எதுனா ஆப்ஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம். கரெக்டா? கண்டிப்பா இது கிடையாது, இது கிடையாது. கரெக்டா? ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன ஆயிடுது? tan இன்வர்ஸ் ஆஃப் 9/13 வருது. இது ரெண்டுமே கிடையாது. பட் ஆனா வந்து காஸ் இன்வர்ஸ்ல இருக்கு, சைன் இன்வர்ஸ்ல இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we will convert this to sin inverse. அப்ப என்ன ஆயிடும்? sin inverse of ஃபார்முலா என்னது? opposite divided by hypotenuse. கரெக்ட்டா? opposite divided by hypotenuse. நமக்கு என்ன தெரியும்? tan sin மாத்த போறேன். சோ இப்போ இது பாத்தீங்கன்னா என்னது? opposite. இது பாத்தீங்கன்னா adjacent side. கரெக்ட்டா? ஏன்னா tan theta opposite by adjacentல. சோ அப்போ நான் மாத்தனா அப்படின்னா we don't know hypotenuse. கண்டுபிடிச்சிருங்க hypotenuse. hypotenuse x னு வச்சுப்போம். ஆப்போசிட் பாத்தீங்கன்னா 9, adjacent பாத்தீங்கன்னா 13. கரெக்ட்டா? சோ அப்போ this will be equal to sin inverse of ஆப்போசிட் நமக்கு தெரியாது. சாரி, ஆப்போசிட் தெரியாது. ஆப்போசிட் நமக்கு தெரியும் 9 divided by hypotenuse நமக்கு தெரியாது. hypotenuse என்ன ஆயிடும்? சோ அப்போ x square is equal to 9 square plus 13 square தான் hypotenuse. கரெக்ட்டா? அப்ப x என்ன ஆயிடும்? அப்படின்னா root of 13 square plus 9 169 plus 81 250 வந்துரும். கரெக்ட்டா? 250 தான் நமக்கு வந்து hypotenuse. இப்ப 9 divided by root 250 வரும். கரெக்ட்டா? இத நீங்க LCM போட்டுருங்க. 9 ஸ்கொயர் ரூட் போடுங்க. என்ன வரும்? 250 க்கு LCM 250 க்கு போட்டீங்க அப்படின்னா 5 into 5 25 25 into 10 போட்டுக்கலாம். So 25 வெளிய எடுத்துருங்க. So this will be sin inverse of 9 divided by 5 root 10. So அப்ப நான் tan inverse cos inverse tan inverse sin inverse மாத்தும்போது I'm getting the answer sin inverse of 9 divided by 5 root 10. கரெக்ட்டா? கண்டிப்பா cos inverse மாத்தும்போது என்ன வரும்? adjacent by hypotenuse னு வரும். கரெக்ட்டா? cos inverse மாத்தும்போது adjacent by hypotenuse னு வரும். அப்ப adjacent என்ன? 13 divided by 5 root 10 னு வரும். அதாவது cos inverse மாத்தும்போது. சோ இப்போ இவனும் தப்பாயிடுவான். அப்ப sin inverse of 9 divided by 5 root 10 is the required answer. ஓகேவா? The principal value of tan inverse of cot 43 pi by 4. இதெல்லாம் சும்மா பயமுறுத்தி கொடுப்பாங்க இந்த நம்பர்லாம். இந்த நம்பர்லாம் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு பயமுறுத்தி கொடுக்குறாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 பையா எழுதி அதை ரெடியூஸ் பண்ணுங்களா முதல்ல.
So we need to find tan inverse of cot 43 pi by 4. ஸோ இப்போ என்ன அப்படின்னா tan inverse of cot அப்படியே இருக்கட்டும். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 10 times 3 pi by 4ன்னு போட்டுக்கிறேன். 10 pi சாரி. எப்பயுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 பையா எழுதிக்கிட்டு நம்பர் சின்னது பார்த்தீங்க எப்பயுமே. ஸோ இப்போ 10 pi plus 3 pi by 4ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? திஸ் இஸ் சேம் ஆஸ் tan inverse of cot 3 pi by 4. கரெக்டா? ஆமா தானப்பா? 10 pi எங்க இருக்கும்? 10 pi இங்க இருக்கும். ஸோ 10 pi plus all are positive. ஸோ அப்போ எல்லாருமே பாசிட்டிவ். ஸோ அப்போ cot of something plus something minus of something cot something சாரி plus cot something இல்ல cot 3 pi by 4 ஆன்சரா போயிடுச்சு. இது சும்மா பயமுறுத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா tan inverse of cot 3 pi by 4. ஓகேவா? ஓகே. பட் திஸ் இஸ் tan inverse of cot 3 by 4 எழுதிக்கலாம். அகைன் ரெடியூஸ் பண்ணுங்க இதை pi minus pi by 4. கரெக்டா? pi minus pi by 4 இல்ல pi minus pi by 4 4 pi minus pi 3 pi. இது என்ன அப்படின்னா tan inverse of ஸோ இது pi minus pi by 4 pi எங்க இருக்கும்? pi இங்க இருக்கும். ஸோ pi minus இங்க இருக்கும். இங்க வந்து சைனும் கொசீகண்டும் தான் பாசிட்டிவ், மற்றது எல்லாமே நெகட்டிவ். பட் இங்க காட் இருக்கு. என்ன அப்படின்னா மைனஸ் காட் பை பை 4 வந்துடும். கரெக்டா? tan inverse of minus x minus tan inverse of x ரிஃப்ளெக்ஷன். கரெக்டா? பாருங்க tan inverse of minus x வந்து minus tan inverse of x. ஸோ அப்போ I can write this as minus tan inverse of cot pi by 4. கரெக்டா? What is the value of cot pi by 4? இப்படி எழுதிக்கலாம் 1 by tan pi by 4 எழுதிக்கலாமா இது? முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம், அவ்வளவுதான். 1 by tan pi by 4 எழுதிக்கலாம். இப்போ மைனஸ் tan inverse of இது 1 ஆயிடுமா? ஏன்னா tan pi by 4 1 இல்ல, tan 45. அப்ப tan inverse of 1 என்னது? 1 by root 3 1 by root 3 1 root 3. ஸோ 30. ஸோ 45 டிகிரி இது. கரெக்டா? இப்போ மைனஸ் பை பை 4. கரெக்டாப்பா? அதாவது tan pi by 4 வந்து 1. ஸோ இப்போ pi by 4 is equal to tan inverse of 1. கரெக்டா? pi by 4 tan inverse of 1. ஸோ இப்போ மைனஸ் pi by 4 is the required answer. ஓகேவா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம். ஓகே. A value of tan inverse of sin cos inverse of root 2 by 3. ஸோ பார்த்தோன்னே என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் cos inverse sin inverse மாத்த போறேன். மாத்திட்டேன் அப்படின்னா sin inverse of x எக்ஸா போயிடும். எப்போ? when x belongs to -1 to 1 closed interval. கரெக்டா? ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேன்சல் அடிக்கணும் அப்படின்னா sin inverse தான் கேன்சல் அடிச்சிடலாம். when x belongs to -1 to 1 closed interval. ஸோ இப்போ நான் cos inverse sin inverse முதல்ல மாத்த போறேன். அதான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன் ப்ராப்ளம் பார்த்த உடனே. கரெக்டா? நான் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே cos inverse sin inverse மாத்திடலாம். அப்புறம் கேன்சல் ஆயிடும், ப்ராப்ளம் ஓவர் ஆயிடும், tan inverse சம்திங் வந்துடும், முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம். ஓகே. ஸோ முதல்ல பாருங்க, முதல்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா cos inverse of root of 2 by 3. This is cos inverse of root 2 divided by root 3. நான் வந்து sin inverse மாத்த போறேன். ஓகேவா? ஸோ இப்போ sin inverse of opposite by hypotenuse. கரெக்டா? opposite by hypotenuse. ஸோ இப்போ sin inverse of இப்போ இது பாத்தீங்கன்னா adjacent வந்து root 3. கரெக்டா? adjacent வந்து சாரி adjacent by hypotenuseல adjacent by hypotenuse. ஸோ அப்போ adjacent பாத்தீங்கன்னா root 2, hypotenuse பாத்தீங்கன்னா root 3. நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு தெரியாது. ஓகேவா? ஸோ பித்தாகரஸ் அப்ளை பண்ணலாமா? ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் பிளஸ் adjacent சைடு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு hypotenuse சைடு ஸ்கொயர். அப்போ ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் ஆயிடும் அப்படின்னா 3 minus 2 1 போயிடும். அப்போ ஆப்போசிட் சைடு வந்து 1 போயிடும். ஆப்போசிட் சைடு வந்து 1 டிவைடட் பை ஹைபோடென்யூஸ் வந்து root 3. ஸோ இப்போ cos inverse of root 2 by root 3 is same as sin inverse of 1 by root 3. கரெக்டா? sin inverse of 1 by root 3. கரெக்ட் தானப்பா? ஸோ 3 ஸ்கொயர் opposite adjacent side square plus hypotenuse adjacent side square plus opposite side square is equal to hypotenuse side square. ஸோ அப்போ 3 minus 2 வெறும் 3 ஆயிடும், 2 ஆயிடுமா? ஸோ 3 minus 2 1 போயிடும். ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we need to find tan inverse of sin of cos inverse of root 2 by 3. So this is same as tan inverse of sin inverse of 1 by root 3. கரெக்டா? இப்போ பாருங்க sin inverse of x if x belongs to -1 to 1 closed interval. So therefore I can cancel these two.
அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா tan inverse of 1/√3. ஏன்னா we know that sin inverse of x is equal to x if x belongs to -1 to 1. ஓகேவா? So but what is tan inverse of 1/√3? 30, 45, 1/30 degree இல்ல? So pi by 6. புரியுதா? pi by 6 is the required answer. Okay. Problem 4 பாருங்க. The domain of the function f of x is equal to sin inverse of x minus 3 divided by root of 9 minus x square is. So நல்லா பாத்தீங்க அப்படின்னா there are two constraints here. ஒன்னு பாத்தீங்கன்னா first constraint பாத்தீங்கன்னா constraintsனா விதிமுறைகள். first constraint பாத்தீங்கன்னா sin inverse of x ஓட domain என்னது? Sin inverse of x is defined only when x belongs to sin inverse of x is defined only when x belongs to -1 to 1. Correct? So sin inverse of x is defined only when x belongs to -1 to 1. Correct? Okay. இது ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். அப்பனா இந்த x minus 3 ன்றவன் என்னவா இருக்கணும்? -1 to 1 குள்ள இருக்கணும். சோ அப்ப x minus 3 அப்படின்றவன் -1 to 1 குள்ள இருக்கணும். அப்பதான் sin inverse of something is defined when something lies between -1 to 1. அப்ப x எங்க இருக்கணும்? add 3 பண்ணுங்க. add 3 பண்ணீங்கன்னா 3 minus 1 is less than or equal to x is less than or equal to 3 plus 1. So அப்ப 2 is less than or equal to x is less than or equal to 4. So அப்ப whenever x belongs to 2 to 4, இந்த sin inverse of x minus 3 is defined. ஓகேவா? ஓகே. இப்போ செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் பாத்தீங்கன்னா root x is defined only when x is greater than or equal to 0. பட் இங்க equal to 0 போக கூடாது. ஏன்னா equal to 0 போயிடுச்சு அப்படின்னா denominator 0 போயிடும். சோ அப்ப கண்டிப்பா 9 minus x square has to be strictly greater than 0 is second constraint. கரெக்ட்டா? சோ அப்ப என்ன அர்த்தம்? So 3 square minus x square has to be greater than 0. So 3 plus x 3 minus x has to be greater than 0. அப்ப x belongs to என்னதுப்பா? x belongs to -3, 3. கரெக்ட்டா? நீங்க என்ன பண்ணலாம்? இந்த வேவ் மெத்தட் போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா சோ இங்க -infinity, இங்க +infinity, சோ இங்க -3, இங்க +3, இங்க 4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 minus 4 -1, 3 plus 4 7, 7 into -1 -7 greater than 0வா? இல்ல. அதே மாதிரி இந்த பொசிஷன் காலி ஆயிடும். இவெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். 3யும் -3 போட்டீங்கன்னா equal to 0 வந்துரும். பட் equal to 0 வரக்கூடாது. சோ அப்பனா x belongs to -3 to 3. அப்ப intersection of 1 and 2 will give you the answer. கரெக்ட்டா? Intersection of 1 and 2 will give you the answer. So intersection of 1 and 2 will give you the answer. So முதல் பாத்தீங்கன்னா x belongs to 2 to 4. So 2 இங்க இருக்கும், 4 இங்க இருக்குமா? So x belongs to 2 to 4. இதெல்லாமே வந்து included. கரெக்ட்டா? இதெல்லாமே included. இங்க பாத்தீங்கன்னா x belongs to -3 to 3. So -3 எங்க இருக்கும்? இங்க இருக்கும். So 3 இங்க இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா -3 வந்து not included. யார் காமனா இருக்கா? So domain of f பாத்தீங்கன்னா x belongs to 2 வந்து included. கரெக்ட்டா? ஏன்னா 2 இங்க included, இங்கேயும் included. 3 பாத்தீங்கன்னா இங்க included but இங்க not included. So அப்ப 3 வந்து open intervalல இருக்கும். So close to 2, open 3 தான் அது domain for this function. ஓகேவா? The largest interval lying in -π/2 to +π/2 for which the function is defined. அதாவது we need to find the domain for 4 power minus x square plus cos inverse of x/2 minus 1 plus log of cos x. இது எப்பவுமே defined. கரெக்ட்டா? 4 power minus x square for all values of x எப்பவுமே defined தான். கரெக்ட்டா? ஏன்னா நீங்க x க்கு எந்த நம்பர் கொடுத்தாலும் நமக்கு வேல்யூ கிடைக்கும்பா. x க்கு 0 கொடுத்தா கூட என்ன வந்துரும்? 4 power 0 வரும், 1 ஆயிடும். x க்கு எந்த நம்பர் கொடுத்தாலும் this function is always defined. இப்போ இவனுக்கு பிரச்சனையே கிடையாது. எப்பவுமே பிரச்சனை கிடையாது. This is defined for all x. இவனும் தான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் பாத்தீங்கன்னா அதேதான் cos inverse of x எப்ப defined? Cos inverse of x is defined only when x belongs to, அதாவது principal domain பா. ஓகேவா? மத்த எல்லாத்துலயுமே defined. Cos inverse of x ஓட principal domain பாத்தீங்கன்னா cos inverse of principal domain பாத்தீங்கன்னா principal domain அதாவது இவன் வந்து defined only போட்டிருக்கான்ல principal domainல அது. அப்புறம் தப்பா போயிடும். சொல்லி கொடுக்குற மாதிரி ஆயிடும்ல. பிரின்சிபல் டொமைனா இருக்கும்போது இவன்
ஓகே. ஸோ அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பிரின்சிபல் டொமைன் பார்த்தீங்கன்னா அகைன் எக்ஸ் ஹேஸ் டு பி ஃப்ரம் -1 to 1 கரெக்டா? ஸோ அப்போ x/2 - 1 ஓட வேல்யூஸ் என்னவா இருந்தாகணும்? x/2 - 1 ஓட x/2 - 1 எப்பப்பெல்லாம் -1 to 1 குள்ள வருதோ அப்பப்பெல்லாம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிஃபைன்ட் கரெக்டா? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபைன்ட் when x belongs to -1 to 1 கரெக்டா? க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ அப்போ ஆட் 1 பண்ணுங்க. ஸோ ஆட் 1 பண்ணீங்கன்னா -1 + 1 0. ஸோ x/2 is less than 1 கரெக்டா? அதாவது -1 அக்செப்ட் பண்ணீங்கன்னா +1 ஆயிடும், +1 ஆயிடும். 1 + 1 2, 1 - 1 0 0 ஆயிடும்ல. ஆட் 1 ஆட் 1 பண்ணீங்கன்னா -1 + 1 0, -1 + 1 கேன்சல் ஆயிடும். 1 + 1 2 ஆயிடும். 2 இது ஆட் 1 பண்ணியாச்சு. இப்போ 2 அசைன் தள்ளி கொண்டு போங்க. இப்போ 0 is less than or x less than 4. அப்போ எப்போல்லாம் x belongs to 0 to 4ல இருக்கோ அப்பப்பெல்லாம் இவன் வந்து டிஃபைன்டு. அடுத்து பாருங்க செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் log of cos x is defined எப்போ cos x is defined நம்மளுக்கு பேஸ் கொடுக்கல அப்படின்னா ன்னு அர்த்தம் which is always defined ல log ax is defined when a is greater than 0 a not equal to 1 cos x என்னவா போனோம் strictly greater than 0 போனோம் கரெக்டா cos x greater than 0 போனோம் எப்ப cos x 0 போகும் பிரின்சிபல் டொமைன் இந்த ரீஜன்ல சொல்லுங்க பார்க்கலாம் எப்ப cos x 0 போகும் cos x வந்து greater than 0 போகணும் அப்ப x க்கு எந்த வேல்யூ கொடுக்கணும் ரொம்ப ஈஸிப்பா கிராஃப் பாருங்க அவ்வளவுதான் சோ cos x will be greater than 0 பா வலது equal to 0 இல்ல greater than 0 equal to 0 90 but greater than 0 ஒண்ணும் கிடையாது cos x கிராஃப் வரைங்க cos x கிராஃப் பாத்தீங்கன்னா எப்ப வந்து greater than 0 இருக்கும் அதாவது இந்த டொமைன்ல கரெக்டா இந்த டொமைன்ல ஏன்னா நம்மளுக்கு நல்லா பாருங்களா ஒண்ணும் கிடையாது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் என்னவா இருக்கும் greater than 0 இருக்கும் கரெக்டா கரெக்ட் தானேமா சோ அப்போ -π/2 ல இருந்து +π/2 ல இருக்க எல்லா வேல்யூஸ்மே ரேஞ்ச் என்னவா இருக்கும் greater than 0 இருக்கும் இப்போ cos x will be greater than 0 when x எங்க இருக்கணும் -π/2 +π/2 ஓகேவா ரெண்டுமே நாட் இன்க்ளூடட் ஏன்னா π/2 ஈக்குவல் டு 0 போயிடும் -π/2 ஈக்குவல் டு 0 போயிடும் பட் நம்ம ஸ்ட்ரிக்ட்லி greater than 0 இருக்கணும் அப்ப whenever x belongs to open interval -π/2 +π/2 cos x will be greater than 0 அதாவது ரேஞ்ச் வந்து பாசிட்டிவா இருக்கணும் ஓகேவா ரேஞ்ச் பாசிட்டிவா இருக்கணும் இந்த இன்டர்வல்குள்ள சோ அப்பனா x என்னவா போய் ஆகணும் cos x will be greater than 0 when x belongs to open -π/2 to +π/2 கரெக்டா இது ரெண்டுமே 0 போயிடும் சோ இது எல்லாமே ஓபன் greater than 0 போயிடும் அவ்வளவுதான் இது செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இது ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இவன் நம்ம பிரச்சனையே கிடையாது சோ இன்டர்செக்ஷன் ஆஃப் 1 and 2 will give you the answer சோ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் பாத்தீங்கன்னா x has to be from 0 to 4 ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா -π/2 to +π/2 even not defined அதாவது -π/2 +π/2 not included இப்போ டொமைன் ஆஃப் f சோ அப்பனா x பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இங்க கரெக்டா சோ இப்போ க்ளோஸ் டு 0 to open π/2 க்ளோஸ் டு 0 to open π/2 புரியுதா சோ ப்ராப்ளம் 1 பாத்தீங்கன்னா பார்த்தோம் அப்படின்னா we have found alpha minus beta செகண்ட் பாத்தீங்கன்னா பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிச்சோம் தேர்ட் பாத்தீங்கன்னா cos inverse of x sin inverse மாத்திட்டு கேன்சல் அடிச்சு tan inverse வேல்யூ கண்டுபிடிச்சோம் இது டொமைன் பார்த்தோம் இது டொமைன் பார்த்தோம் ஓகேவா இன்னும் ரெண்டு ப்ராப்ளம்னா 6 7 ரெண்டு ப்ராப்ளமோட we will wind off today tomorrow we will continue more problems tomorrow இன்னொரு செஷன் ஆன் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்புறம் ITF கம்ப்ளீட் ஆயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் மூவ் பண்ண போறோம் லிமிட் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேவா ஓகே the domain of sin inverse of log 3 x/3 is interval again explain பண்ணனுமா ஓகே எந்த இன்டர்வல்மா இதுவா -π/2 +π/2 இந்த இன்டர்வலா ஓகே சோ பாருங்க சொல்லிடலாம் cos x வந்து greater than 0 இருக்கணும் அதாவது x க்கு நீங்க எந்த நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா
how to include pi by 2 in it. ஒண்ணும் இல்லம்மா, அது பாருங்க. இங்க இந்த புரிஞ்சுச்சுல உங்களுக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா 0ல இருந்து 0ல இருந்து எல்லா பாயிண்ட்டும் இன்க்ளூடட். இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் பாத்தீங்கன்னா பை பை 2 எங்க இருக்கும்? இன் பிட்வீன் 0 to 4 தானே இருக்கும் பை பை 2. ஏன்னா பை வந்து 3.14. அப்ப 3.14 டிவைடட் பை 2 என்ன இருக்கும் அப்படின்னா 1.7 சம்திங்னு இருக்கும். இப்போ 1.7 எங்க இருக்கும் அப்படின்னா 0 to 4 குள்ள இருக்கும். ஸோ பை பை 2 போட்டுக்கிறேன். ஸோ மைனஸ் பை பை 2 வந்து எங்க இருக்கும் அப்படின்னா 3.1 அப்ராக்சிமேட்லி 3.14 by 2. இப்போ மைனஸ் 1.7 சம்திங்னு இருக்கும். ஸோ மைனஸ் 1.7 சம்திங் வந்து இன்சைடு இருக்கும். ஸோ அப்போ இந்த இடம் ஃபுல்லா எக்ஸப்ட் தீஸ் 2 பாயிண்ட். ஸோ இப்போ யார் காமனா இருக்கா? ஸோ இங்கேருந்து இங்க இருக்கும் காமனா இருக்கு. ஸோ 0 பாத்தீங்கன்னா இங்கேயும் இன்க்ளூடட், இங்கேயும் 0 இன்க்ளூடட். கரெக்டா? ஏன்னா எல்லா பாயிண்ட்டுமே இன்க்ளூடட், இங்கேயும் 0 இன்க்ளூடட். அப்ப 0 நான் க்ளோஸ் இன்டர்வல் போட்டுக்கிறேன். பை பை 2 பாத்தீங்கன்னா இங்க இன்க்ளூடட், பட் இங்க என்ன கிடையாது, நாட் இன்க்ளூடட். இப்போ பை பை 2 இந்த செக்ஷன்ல இல்ல. ஸோ அப்ப 0ல இருந்து பை பை 2, அதாவது இந்த போர்ஷன் காமனா இருக்கு, இந்த போர்ஷன் காமனா இருக்கு. பட் ஆனா இங்க வந்து ரெண்டுமே இன்க்ளூடட் 0, ரெண்டுமே 0 இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா பை பை 2 வந்து இங்க இருக்கு, பட் இங்க இல்ல. ஸோ அப்ப 0 to பை பை 2, 0 வந்து க்ளோஸ்ட், பை பை 2 வந்து ஓப்பன். ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்லி பை பை 2 வந்து இங்க இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்லி 1.7 சம்திங்னு இருக்கும். 1.7 தானே, சாரி 3.14. ஸோ அப்ராக்சிமேட்லி பாத்தீங்கன்னா 3.14 டிவைடட் பை 2. ஸோ அப்போ 1.7னா 3.4 ஆயிடுமோ? ஸோ 1.5னா 3 வரும். ஸோ 1.6 சம்திங் ஏதோ இருக்கும். 1.6 சம்திங் போயிட்டு இருக்கும். ஓகே, 3.14 டிவைட் பை 2 என்ன வரும்? ஸோ 2 1s are 2, பேலன்ஸ் 1, 1.5 சம்திங்னு போகும். ஓகே, the domain of sin inverse of log 3 of x by 3. பாருங்க சொல்யூஷன். So this is defined, sin inverse of x is defined. இங்க முதல்ல பாத்தீங்க அப்படின்னா there are two constraint. first constraint என்னது? x by 3 has to be greater than 0. கரெக்டா? அதன் பிறகு x by 3 has to be greater than 0. அதன் பிறகு பாத்தீங்கன்னா log 3 of x by 3 has to be in between -1 to 1. கரெக்டா? x by 3 has to be greater than 0. second constraint பாத்தீங்கன்னா this has to be in between -1 to 1. கரெக்டா? log 3 of x by 3 has to be -1 to 1. ஸோ முதல்ல வந்து log 3 of x by 3 has to be from -1 to 1. இப்போ -1 is less than log 3 of x by 3. அதே மாதிரி log 3 of x by 3 is less than 1. இங்க பாத்தீங்கன்னா log 3 of x by 3 is greater than or equal to -1. கரெக்டா? நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி தெரியுங்க ஃபங்க்ஷன்ஸ்ல log a power x is greater than y னா x is greater than a power y when a is greater than 1 எழுதி போட்டுருக்கேன்ல. அதே மாதிரி a less than 1 of a less than 1 of a வந்து 0 to 1 ஆச்சுன்னா x is less than a power y ன்னு வரும். அதே மாதிரி log ax is less than y னா a லாம் அது வந்து பேஸ். x is less than a power y when a is strictly greater than 1. ஓகேவா? அப்ளை பண்ணலாமா பாருங்க. log ax is greater than y னா ஈக்குவல் ஹோல்ட் ஆகும். ஓகேவா? ஈக்குவல் ஆகும்போது ஹோல்ட் ஆகும். ஸோ அப்பனா x by 3 is greater than or equal to a power y. ஸோ 3 power -1. கரெக்டா? இங்க பாத்தீங்கன்னா x by 3 is less than or equal to 3 power 1. கரெக்டா? ஒண்ணும் கிடையாது, ஃபங்க்ஷன்ஸ்ல ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி போட்டுருக்கோம் கிராஷ் கோர்ஸ் 3. ஸோ அப்பனா x by 3 has to be greater than or equal to 1 by 3. x by 3 has to be greater than or equal to 1 by 3. அப்ப 1 by 3 is less than or equal to x by 3. இங்க x by 3 is less than or equal to 3. ஸோ கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா whenever x belongs to this region, our log 3 x by 3 will lie between -1 to 1. கரெக்டா? அதான் பாருங்க 1 by 3 less than x by 3. இது கம்பைன் இரண்டு ஜாயின் அடிங்க. அப்ப x by 3 is less than or equal to 3. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிப்ளை பை 3 பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை பை 3 பண்ணீங்க அப்படின்னா 1 is less than or equal to x is less than or equal to 9 அப்படின்னு வரும். இது ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் பாத்தீங்கன்னா x by 3 has to be strictly greater than 0. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ whenever x belongs to close to interval 1,9 இவன் வந்து டிஃபைன்டு. ஸோ செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் பாத்தீங்கன்னா
x by 3 has to be strictly greater than 0. அப்பனா x என்ன வரணும்? strictly greater than 0 இருந்தணும். So intersection of 1 and 2 will give you the answer. So intersection என்ன வருவான்? intersection of 1 and 2 என்ன வரும்? அதே தான் வரும்ல, x belongs to 1 to 9. அதாவது x பாசிட்டிவ் ஃபுல்லா இங்க வந்துரும். x பாசிட்டிவ் ஃபுல்லா இது டிஃபைன்டு எக்ஸப்ட் 0. செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 9க்குள்ள ஓகேவா, இன்டர்செக்ஷன் யார் இருப்பா? அதே தான் இருக்கும், 1 to 9 தான் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் 1,9 is the domain. 1,9 is the domain. ஓகேவா? Okay. So we'll move on to last problem. If S is the sum of the first 10 terms of the series, then tan S is equal to நம்ம super question. If S is the sum of the first 10 terms of the series, இது வந்து ஏபில இருக்கா ஜிபில இருக்கான்னு ஒன்றும் தெரியாது எனக்கு. பார்த்தா கண்டுபிடிக்க முடியுமா ஏபியா ஜிபியான்னு? சான்ஸே கிடையாது. ஸோ அப்போ நம்ம எதுனா வந்து ட்ரிக் யூஸ் பண்ணணும். ஓகே, பாருங்களேன், நம்மளுக்கு சீரீஸ் என்னது அப்படின்னா tan inverse of 1/3 tan inverse of 1/3 plus tan inverse of 1/7 plus tan inverse of 1/13 plus tan inverse of 1/21 அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஓகேவா? நல்லா பாருங்க, என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரியும். ஸோ tan inverse of x minus tan inverse of y பார்த்தீங்கன்னா, ஸோ tan inverse of x minus y divided by 1 plus xy. கரெக்டா? 1 plus xy. ஓகே, இப்போ இதை வந்து இந்த ஃபார்மட்ல மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். ஸோ tan inverse of 1 plus x into y இல்ல, ஓ tan inverse of 3 ஓகே, 1 plus 2 into 1 போட்டுக்கலாமா? இங்க 2 minus 1 போட்டுக்கலாமா? பாருங்க, tan in 2 minus 1 1 1 plus 2 3. இத பாருங்க, tan inverse of 1 plus 3 into 2 போட்டுக்கலாமா? 3 2s are 6 6 plus 1 7. 3 minus 1 போட்டுக்கலாமா? ஏன்னா இங்க இருக்க இதோட சப்ராக்ஷன் தானே இங்க வரணும். இதோட சப்ராக்ஷன் தானே இங்க வரணும். இது ரொம்ப ஸ்பெஷல் சீரிஸ். இந்த சீரிஸ் நிறைய இடத்துல வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க இதை. ஓகேவா? அதே மாதிரி இதை பாருங்க, tan inverse of மேல அப்படியே வச்சுக்கோங்களேன் 1 plus, அதாவது இந்த ஃபார்முலாக்கு மாத்த போறேன், x into y. அப்போ 4 into 3 எழுதிக்கலாமா? இங்க 4 minus 3 போட்டுக்கிறேன். 3 into 4 போட்டுக்கலாம். பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா 3 minus 4 minus 1 வந்துடும். பட் நம்மளுக்கு நெகட்டிவ் பிளஸ் 1 வரணும்ல. ஸோ 4 minus 3 tan inverse of கண்மணி குட் பிளஸ் அண்ட் ஸோ ஒன். ஓகேவா? ஓகே, ரமேஷ் பாபு குட். இப்பதான் கமெண்டே பாக்குறேன் நான். ரமேஷ் பாபு அப்பயே சொல்லியிருக்காரு 1,9 அப்படின்னு. ஓகே ஓகே, ஸோ புரியுதா? பச்சை புரியுதா? ஸோ அப்பனா this is same as tan inverse of 2 minus tan inverse of 1. கரெக்டா? So tan inverse of x minus tan inverse of y is tan inverse of x minus y divided by 1 plus xy. Super. இது என்ன ஆயிடும்? tan inverse of 3 minus tan inverse of 2. இது செகண்ட் டேர்ம். ஓகேவா? இது அப் டு 10 டேர்ம்ஸ் இருக்கு. அப் டு 10 டேர்ம்ஸ். இது அப் டு 10 டேர்ம்ஸ். ஓகேவா? தேர்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா tan inverse of 4 minus tan inverse of 3. அப்ப 10th டேர்ம் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 10th டேர்ம் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டேர்ம்னா 2 1, செகண்ட் டேர்ம்னா 3 2, தேர்ட் டேர்ம்னா 4 3. அதாவது nth டேர்ம்னா லொகேஷன் சொல்லிட்டாரு. nth டேர்ம்னா n plus 1 n. ஸோ அப்போ tan inverse of 11 minus tan inverse of 10 வரும். கரெக்டா? இப்போ நீங்க எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் பாருங்களேன். என்ன ஆகும்? tan inverse of 2 minus tan inverse of 1. ஓகே, எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னா இவன் கேன்சல் ஆயிடுவானா? அதாவது முதல் 2 நம்பர் ஆட் பண்ணுங்களேன். இதுல இருக்க லாஸ்ட் நம்பரும் இதுல ஃபர்ஸ்ட் நம்பரும் கிடைக்குமா? இப்போ முதல் 3 நம்பர் ஆட் பண்ணீங்கன்னா இது எப்பயுமே ஃபிக்ஸடா இருக்கும். tan inverse of 3யும் tan inverse of 3 கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ இந்த நம்பரும் இருக்கான். ஸோ அப்போ அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா tan inverse of 4ம் இங்க ஒரு மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா tan inverse of 10ம் கேன்சல் ஆயிடும். ஸோ tan inverse of 11ம் tan inverse of 1 மட்டும் தான் இருப்பான். கரெக்டா? சூப்பர், குட் லொகேஷன் குட் பண்ணி இருந்துறேன். குட். ஸோ அப்போ மீதி என்ன இருப்பான் அப்படின்னா tan inverse of 1 plus tan inverse of 11 இருப்பான். கரெக்டா?
But this is same as tan inverse of 11 minus tan inverse of 1. இப்போ tan inverse of x minus y என்னது? Tan inverse of x minus y divided by 1 plus x into y. கரெக்டா? Tan inverse of x minus tan inverse of y into tan inverse of x minus y divided by 1 plus xy provided if xy is greater than minus 1. ஓகேவா? அதான் constraint. இது என்ன ஆயிடும்? Tan inverse of 10 divided by 12. கரெக்டா? 10 divided by 12. கேன்சல் அடிச்சிங்க அப்படின்னா tan inverse of 2 5s are tan inverse of 5 by 6. ஓகே. ஸோ அதாவது sum of n terms பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் பண்ணிடலாம் பாருங்க, முடிச்சிடுறேன். ஸோ அப்போ sum of 10 terms பார்த்தீங்கன்னா ஸோ therefore sum of 10 terms sum of sum of 10 terms பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னது? tan inverse of 5 by 6. இவன் sum of first 10 terms is tan s கொடுத்துருக்காங்க. ஏவா sum of first 10 terms is tan s. அதாவது சாரி if s is the sum of first 10 term then tan s கண்டுபிடிக்கணும். அப்போ s is the sum of 10 terms. இப்போ tan inverse of 5 by 6 is the sum of first term. ஆன்சர் பண்ண பண்ணீங்க அப்படின்னா ஸோ tan s வந்து என்ன ஆயிடும்? 5 by 6 போயிடும். ஓகேவா? ஸோ 5 by 6 ரிக்வயர்ட் ஆன்சர். பாருங்க, திரும்ப சொல்றேன் பாருங்க ஒரு வாட்டி. இந்த ஸ்டெப்பா தேர்ட் ஸ்டெப் இது பாருங்கப்பா, tan inverse of x minus tan inverse of y வந்து tan inverse of x minus y divided by 1 plus xy. கரெக்டா? tan inverse of x minus tan inverse of y வந்து tan inverse of x minus y divided by 1 plus xy. ஸோ அப்போ tan inverse of x minus y divided by 1 plus xy. இங்க x வந்து 2, y வந்து 1. இங்க x வந்து 3, y வந்து 2. இங்க x வந்து 4, y வந்து 3. பாருங்க, அப்ளை பண்ணுங்க ஃபார்முலாவை. tan inverse of x minus tan inverse of y. So tan inverse of 2 minus 1 divided by 2 into 1. But tan inverse of x minus tan inverse of y. But tan inverse of 2 minus tan inverse of 1. இது என்ன ஆயிடும்? tan inverse of 3 minus tan inverse of 2 ஃபார்முலா தான் tan inverse of x minus 1 divided by 1 plus xy. tan inverse of x minus y divided by 1 plus xy போட்டீங்கன்னா அந்த ஃபார்முலா வந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா tan inverse of 2வும் இவனும் கேன்சல் ஆயிடுவான், ஏன்னா ஆப்போசிட் டேர்ம்ஸ். tan inverse of plus tan inverse of 3 minus tan inverse கேன்சல் ஆயிடும். ஸோ முதல் 3 டேர்ம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேர்ட் டேர்ம்ல இருக்க ஃபர்ஸ்ட் டேர்மும் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்க செகண்ட் டேர்ம் மட்டும் தான் இருப்பான். ஸோ அப்போ அப்படியே நீங்க எக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 10 டேர்ம்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 10th டேர்ம்ல இருக்க ஃபர்ஸ்ட் டேர்மும் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்க செகண்ட் டேர்மும் தான் இருப்பான். ஓகேவா? ஹவு டு ஐடென்டிஃபை திஸ் டைப், அது ப்ராக்டிஸ் தாமா. ஓகேவா? அது ப்ராக்டிஸ் தான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஒரு 100 ப்ராப்ளம் போடுங்களேன், நீங்களே போட்டுருவீங்க, நீங்க கேட்க மாட்டீங்க. ஓகே. ஸோ அப்போ tan மைனஸ் tan inverse of 1 plus tan inverse of 11 இருக்கும். இதுக்கப்புறம் ஈஸி தானே? tan inverse of x minus tan inverse of tan inverse of x minus y divided by 1 plus xy. ஸோ அப்போ sum of first 10 terms பாத்தீங்கன்னா 5 by 6. சாரி, tan inverse of 5 by 6 of sum of first term. என்ன கொடுத்துருக்காங்க? if s is the sum of first 10 term. அப்போ s is the sum of tan inverse of 5 by 6. அப்போ tan s வந்து 5 by 6 போயிடும். ஓகேவா? ஓகே. ஸோ tan s 5 by 6. ஓகே. என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்ல ப்ராப்ளம் 7 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வில் கண்டினியூ மோர் ஆன் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ போன வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னா போன வீடியோஸும் பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து முதல்ல இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்புறம் டொமைன் ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம், அது அந்த கிராஃப் பார்த்தோம். அப்புறம் முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி 7 ப்ராப்ளம்ஸ் போட்டோம். ஓகேவா? அது போட்ட பிறகு இந்த நெக்ஸ்ட் வீடியோ வில் சால்வ் 8th ப்ராப்ளம். ஸோ டே 13ல we will continue the remaining problems. Okay, thank you.